துரோகத்துக்கு பல ரிலேட்டட் சொற்கள் வரும். ஒரு மனிதனை நீங்க ரிலேட்டட் ஆக்க போனா இந்த மனிதனை நம்ம ரிலேட்டட் ஆக்கலாம். இவ்வளவு எல்லாம் சொல்லி காசாவை வாங்குவேன், காசாவை அது செய்வேன், காசாவில் இருக்கிற ஆக்களை ஜோர்தானுக்கு அனுப்புவேன், எகிப்துக்கு அனுப்புவேன், அவங்க எடுத்து தான் ஆகணும், இது எல்லாம் பேசினார்ல. கடைசியில் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆனா இதெல்லாம் என் சொந்த கருத்து அப்படிங்கிறாரு. இது அமெரிக்க கவர்மெண்ட்டுடைய கருத்து அல்ல, என் சொந்த கருத்து அப்படிங்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியில் நம்ம போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட சரண்டர் ஆகித்தான் பணைய கைதிகளை கொண்டு வர்றமே தவிர 1.5 ஆண்டு யுத்தத்தில் நம்ம எதையுமே கொண்டு வர முடியல. எனவே மீண்டும் மீண்டும் யுத்தம் செய்து இருக்கிறவங்களை கொண்டு போட்டு பாலஸ்தீன மக்களையும் கொண்டு நம்ம மக்களையும் கொலை செய்வதால் எந்த நலவும் இல்லை. இன்றைக்கு நடக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளில் ஒரு செய்தியாக இந்த செய்திகள் மாறி இருக்கிறது. என்ன நடக்க போகிறது என்கிற பரபரப்பான ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா காசா விற்பனைக்கு அல்ல என்கிற ஒரு தலைப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலும் காசாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது இந்த சீஸ் ஃபயருடைய நாட்களிலும் என்கிற செய்திகளைத்தான் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 24வது நாளாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், நேற்று இரவு திடீரென பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணைய கைதிகள் விடுதலை நடைபெற்று வந்த நிலையில் 5ஆம் கட்ட விடுதலைக்கு பிறகு 6ஆம் கட்ட பணைய கைதிகள் விடுதலையை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், அத்தனையும் இடைநிறுத்துகிறோம் என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வருகிற சனிக்கிழமைக்குள்ளாக சொன்னது சொன்னபடி நீங்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் கண்டிப்பாக காசா நரகமாகும் என்கிற தன்னுடைய வாதத்தை மீண்டும் நிறுவி இருக்கிறார். இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய வலதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த மிக முக்கியமான இனவாதம் பேசுகிற அமைச்சராக அறியப்படுகிற இத்தாமர் பென் கிவிர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் உடனடியாக சீஸ்ஃபயர் டீலை கேன்சல் பண்ணுங்க, எக்காரணம் கொண்டும் நாம் இனிமேல் சமாதான உடன்படிக்கையில் இருக்கக்கூடாது, யுத்தம் தான் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இப்படியான கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கும் போது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய புகைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைய தினம் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமருடைய தலைமையில் அவசரமான கேபினட் மீட்டிங் கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜெருசலத்தில் அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய அலுவலகத்துக்கு வெளியில தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தினுடைய ஒரு புகைப்படத்தை தான் நம்ம இங்கே காட்டியிருக்கிறோம். நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய இந்த சீஸ்ஃபயர் டீலை எக்காரணம் கொண்டும் இஸ்ரேல் உடைக்கக்கூடாது, தொடர்ந்து பணைய கைதிகள் விடுதலைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலிய மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளில் ஒரு செய்தியாக இந்த செய்திகள் மாறி இருக்கிறது. என்ன நடக்க போகிறது என்கிற பரபரப்பான ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா உலகத்திலேயே மிக பவர்ஃபுல்லான ஒரு ராணுவமாக செயல்பட்டது இஸ்ரேலிய ராணுவம். இந்த யுத்தத்தில் 1.5 ஆண்டுகளாக அவர்கள் சொன்ன எதையும் சாதிக்க முடியாமல் கடைசியில் சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருந்தார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் வேர்ல்டு நம்பர் 1 மிலிட்டரியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிலிட்டரியை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிபணியாமல் மீண்டும் பதிலடியை கொடுத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. வெறும் பேச்சில் பதிலடியை கொடுக்காம எந்த ஒரு கேப்டிவ் டீல்ஸை நாங்கள் பண்ண முடியாது, பணைய கைதிகளை விடுதலை பண்ண முடியாது, நம்ம பேசி தீர்த்துக்கிறோம், இல்லைன்னா நடக்கிறது நடக்கட்டும்ங்கிற விதமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு முழுவதும் இருக்கக்கூடிய தலைப்பு செய்திகளாக மாறி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, வன்முறையின் மொழிக்கு எந்த மரியாதையும் இல்லை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பணைய கைதிகளை சமாதான உடன்படிக்கையினூடாக மட்டும்தான் நீங்கள் மீட்டெடுக்க முடியுமே தவிர மீண்டும் வன்முறையை பயன்படுத்தி மீட்டெடுக்கலாம் என்று நினைக்காதீர்கள். வன்முறை என்கிற மொழிக்கு எங்களிடத்தில் மரியாதை இல்லை. எனவே நீங்கள் எவ்வளவு
தாக்குதல்களை நடத்தினாலும் நாங்கள் பதிலடி தாக்குதல்களை நடத்துவோம். தாக்குதல் நடத்துவதை கொண்டு உங்களுடைய பணைய கைதிகளை நீங்கள் மீட்டெடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இப்படியான அறிவித்தலை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலுடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு தலைவராக செயல்பட்ட ஜியோரா ஐலாண்ட் என்பவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய இலக்குகளை அடைந்திருக்கிறது, இஸ்ரேல் தன்னுடைய இலக்குகளை அடையவில்லை என்று பச்சாத்தாபமாக கைசேதப்பட்டு அவர் பேசியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியில் நம்ம போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சரண்டர் ஆகித்தான் பணைய கைதிகளை கொண்டு வர்றமே தவிர 1.5 ஆண்டு யுத்தத்தில் நம்ம எதையுமே கொண்டு வர முடியல. எனவே மீண்டும் மீண்டும் யுத்தம் செய்து இருக்கிறவங்களை கொண்டு போட்டு பாலஸ்தீன மக்களையும் கொண்டு நம்ம மக்களையும் கொலை செய்வதால் எந்த நலவும் இல்லை. அவர்கள் சொல்வதைப் போல நீங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கையினூடாக தான் இதை வென்றெடுக்க முடியும், இல்லாவிட்டால் அந்த மக்களுடைய உயிரையும் பாதுகாக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அகற்றவும் முடியாது, குடியேறக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் முடியாது என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். இப்படியான நிலையில தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கைதிகளை பணைய கைதிகளை பரிமாற்றம் செய்ய முடியாது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்ததற்கான காரணத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்த்துக்க முடியும். இந்த புகைப்படத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன செய்கிறது என்பது திட்ட தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் என்ன செய்றாங்கன்னா, பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்துகிறார்கள், அதே போன்று துப்பாக்கி சூடுகளையும் நடத்துகிறார்கள். அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக தெளிவான ஒரு தொகுப்பாக இது இருக்கிறது. அதே மாதிரி என்னன்னு கேட்டா, அவர்கள் காசாவுக்குள்ள அந்த கட்டிட இடுபாடுகளை அகற்றுவதற்காக சட்டப்படி சீஸ்ஃபயர் டீல் பிரகாரம் ஒப்பந்த பிரகாரம் உள்ளே அனுப்ப வேண்டிய ஹெவியான எக்யூப்மெண்ட்ஸ்கள் எதையுமே அனுப்பாமல் இருக்கிறார்கள். புல்டோசர்கள், அந்த கட்டிடங்களை எல்லாம் துப்புரவு பண்ணி உள்ள இருக்கக்கூடிய ஜனாசாக்களை எல்லாம் மீட்டெடுக்கணுமா இல்லையா, அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ்களை உள்ள அனுப்புறதுக்கு தடை விதிக்கிறாங்க. இதுவும் இந்த பணைய கைதிகள் பரிமாற்றத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இடைநிறுத்துவதற்கான காரணமாக ஒன்றாக பேசப்படுகிறது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 600 ட்ரக்குகள் மனிதாபிமான உதவிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே வர வேண்டி இருக்கிறது. அவற்றை தடுத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். எனவே நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பணைய கைதிகளை தர முடியாது என்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் முதல் கட்டத்தில் 2 லட்சம் டென்ட்டுகள் உள்ள வர வேண்டி இருக்கிறது. டென்ட்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கும், அங்க காசா மக்களுக்கான இடம்பெயரக்கூடிய மக்களுக்கு அமைக்கப்படக்கூடிய டென்ட்டுகள் இங்க நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி டென்ட்டுகள் இவர்கள் ஒரு 30 டென்ட் இருக்கலாம். இந்த மாதிரி டென்ட்டுகள்ல 2 லட்சம் டென்ட்டுகள் வர வேண்டி இருக்கிறது. அந்த 2 லட்சம் டென்ட்டுகளை வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஒவ்வொரு நாளும் மினிமம் 50 பேஷண்ட்டுகள் காசாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு, ஈஜிப்டுக்கு, கத்தாருக்கு அங்கெல்லாம் மருத்துவத்திற்காக அனுப்பப்பட வேண்டும் என்கிற நிலை இருந்தும் அவற்றையும் அனுப்புவதற்கு தாமதிக்கிறார்கள், அனுமதி தராமல் இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகளை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு மிக முக்கியமான பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு சொன்னா, திரும்ப திரும்ப நாங்க காசாவை கைப்பற்றுவோம், காசா எங்களுக்கு தான், காசாவில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அதை மாற்றுவோம் என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதற்கு இன்றைக்கு ஒரு பதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காசா விற்பனைக்கு அல்ல என்கிற ஒரு தலைப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிக்கைகளும் பேச்சுக்களும் அபத்தமானது, அதே போன்று அறியாமையினுடைய பிரதிபலிப்பு, அவருக்கு வரலாறு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. அதே நேரத்தில் காசாவை பொறுத்தவரையில வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இது என்ன ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆண்டு கேட்கிறாங்க. அவங்க நியாயமான கேள்விதானே. ரியல் எஸ்டேட் ஒரு நாட்டை போய் நாங்க கைப்பற்றிக்கிறோம், நாங்க அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் யாராவது சொல்றாங்கன்னா அது ரியல் எஸ்டேட் பிசினஸ் அல்ல. எனவே அப்படி சொல்லக்கூடாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற செய்தியையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், பாலஸ்தீன மக்கள் இடப்பெயர்வுகளை முறியடிப்பார்கள், ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் என்ன பண்ணாருன்னா, பாலஸ்தீனம் சம்பந்தமாக மீண்டும் லூசியானாவில் வச்சு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது, காசாவை வாங்கி சொந்தமாக வைத்திருப்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்கிற செய்தியை சொல்லியிருந்தார். அந்த செய்தி தான் மீண்டும் பரபரப்பாக மாறி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல், நாங்கள் காசாவை கட்டி எழுப்பியே தீர்வோம், அதனுடைய பகுதிகளை டெவலப் பண்ணுவதற்கு மத்திய கிழக்கு நாடுகளுடைய உதவிகளை எடுப்போம், அவர்களுக்கு பிரித்து கொடுப்போம் என்று வேற சொல்லியிருந்தார்.
காசாவை நாங்கள் தான் வச்சுக்கிருவோம், ஆனால் வடக்கு காசா குவைத்து எடுத்து அதை கட்டி தந்துருங்க, தெற்கு காசா அதை சவுதி எடுத்து கட்டி தந்துருங்க, இப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நாங்கள் பிரித்து கொடுப்போம் என்கிற கருத்துக்களை லூசியானாவில் வச்சு விமானத்தில் ஏறுகிற நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இப்படி தெரிவித்திருந்த நிலையில தான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் அதற்கு எதிராக பல பேர் மீண்டும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய சிறப்பு தூதராக செயல்படக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்பினுடைய இந்த திட்டம் முட்டாள்தனமானது, சட்டவிரோதமானது என்று கண்டித்திருக்கிறார். ட்ரம்பினுடைய இந்த திட்டம் இன சுத்திகரிப்பை விட மோசமானது, இது கட்டாய இடப்பெயர்வு என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிரான்சிஸ்கா அல்பானிஷ் என்கிற காசாவுக்கான ஐநாவினுடைய சிறப்பு தூதர். அதை சொல்லுகிறவர் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சர்வதேச நாடுகளில் 193 நாடுகள் இருக்கிறது. இந்த 193 நாடுகளும் அமெரிக்கா எதை விரும்புகிறதோ அவற்றை புறக்கணிப்பதற்கான நேரம் இது. அனைத்து நாடுகளும் அமெரிக்காவினுடைய இந்த வாதத்தை புறக்கணிக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க காசாவை அமெரிக்கா எடுக்கட்டும்னு விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்க ஊரை வந்து எடுப்பாங்க. சொல்றாருல, கிரீன்லாந்தை பிடிப்பேனுங்கிறாரு, பனாமாவை பிடிப்பேனுங்கிறாரு, கனடாவையே அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலமா அறிவிப்பேங்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதை வச்சு தான் அவங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இப்படி கருத்துக்கள் வருகிற நேரத்தில் நம்ம தொடர்ந்து சொல்ற ஒரு விஷயம் தான், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாமல் இருக்குது. அவர் எப்படி கணிக்க முடியாமல் இருக்கும். எந்த ஒரு ஆய்வாளரும் இந்த கருத்தை தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அது அவருடைய டேலண்ட் அர்த்தம் இல்லை. யாரை கணிக்க முடியாது. இப்போ தமிழக மக்களுக்கு தெரியும், எச் ராஜாவை கணிக்க முடியுமா? நமக்கு கணிக்க முடியாது. ஸ்ரீலங்காவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விமல் வீரவன்சையை கணிக்க முடியுமா? நமக்கு கணிக்க முடியாது. சில பேர் இருப்பாங்க, அது என்னன்னா இப்போ சொல்லிட்டு நான் எங்க சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. எச் ராஜா கேட்பார்ல அப்படின்றவார்ல, அது மாதிரி சில பேர் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் டொனால்ட் ட்ரம்ப். நிறைய கண்டென்ட் தந்துகிட்டே இருப்பார். ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாம இருக்க காரணம் என்னன்னா, இவ்வளவு எல்லாம் சொல்லி காசாவை வாங்குவேன், காசாவை அது செய்வேன், காசாவில் இருக்கிற ஆக்களை ஜோர்தானுக்கு அனுப்புவேன், எகிப்துக்கு அனுப்புவேன், அவங்க எடுத்து தான் ஆகணும், இதெல்லாம் பேசினார்ல. கடைசியில் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆனா இதெல்லாம் என் சொந்த கருத்து அப்படிங்கிறாரு. இது அமெரிக்க கவர்மெண்ட்டுடைய கருத்து அல்ல, என் சொந்த கருத்து அப்படிங்கிறாரு. அமெரிக்க கவர்மெண்ட்ல இவரே நியமித்த மத்திய கிழக்குக்கான தூதுவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடியணும், 2ஆம் கட்ட முடியணும், 3ஆம் கட்ட முடியணும், சமாதான உடன்படிக்கை தொடரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருடைய ஊடக பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா, அவர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது அதுவல்ல இதுன்னு சொல்லி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது தொடர்ந்து இப்படியான கருத்துக்களை இவர் சொல்லி வர்றதை நம்ம கவனிக்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, காசாவுடைய மக்களை ஜோர்தானும் எகிப்தும் எடுத்துக்கொள்ளலன்னு சொன்னா அவர்களுக்கான உதவிகளை எல்லாம் நான் எடுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, இப்ப உங்களை சந்திக்கிறதுக்காக ஜோர்தானுடைய மன்னர் 2ஆம் அப்துல்லா வர்றாரு, அவரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, அவருக்கு விருந்து கொடுக்க போறீங்க, அது வேற விஷயம், அவரை நீங்க எப்படி நம்ப வைப்பீங்க, இந்த விவகாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள வைப்பீங்கன்னு சொல்லும்போது அவர் காசா மக்களை எடுப்பாரு, டோன்ட் வரி, நம்ம சொன்னா அவர் கேட்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மை நிலை என்னன்னு கேட்டா, ஜோர்தான் மன்னரை நினைச்சாலும் பெரியதொரு இக்கட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க்ல இருந்து வரக்கூடிய மக்கள் 20 லட்சம் பேர் ஆல்ரெடி அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் அவங்க எடுத்தாங்கன்னா அடுத்ததாக ஜோர்தானுடைய நிலப்பரப்புகளை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது. அப்படி கைப்பற்ற வருகிற நேரத்தில் அடுத்தது என்ன, இங்க இருக்கிற பிரச்சனைனா காசாவை விட்டு கொடுத்தா மற்ற நாடுகளையும் இதே மாதிரி பிடிப்பாங்க. அப்ப என்ன பண்றது, ஒவ்வொரு நாடும் இப்படி விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா என்பதுதான் அரபு நாடுகளுடைய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. அதனால் இந்த பிரச்சனை ஒரு சிக்கலான பிரச்சனையாக மாறி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசியும் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாலஸ்தீன மக்களுடைய இடப்பெயர்வு இல்லாமல் காசாவை டெவலப் பண்ணணும்ங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்துல தான் இருப்பாங்க, காசாவில் தான் இருப்பாங்க, காசாவை டெவலப் பண்ணி கொடுப்போம், அந்த விவகாரத்தில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அவர்களுடைய நிலத்தில் வாழ்வதற்கும் அவர்களுடைய நிலங்களை புனரமைப்பு செய்வதற்குமான உரிமை அவர்களுக்கு தான் இருக்கிறது. 1979 இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்திருக்கிறது ஈஜிப்ட். அமெரிக்காவினுடைய துணை கொண்டுதான் அது நடந்தது. அப்படி அங்கீகரித்த ஒரு நாடு தான் தற்போது எக்காரணம் கொண்டும் காசா மக்களை எங்க நாட்டுக்கு எடுக்க முடியாது, அவர்கள் அந்த நாட்டில் தான் இருக்க வேண்டும் என்கிற திட்டவட்டமான அரபு நாடுகளுடைய கொள்கையை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அப்துல் ஃபத்தா சிசி எல்லாம் வளமல் இப்படி சொல்ல மாட்டாரு. ஆனா இப்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பெரிய அண்ணன் ரெடியா இருக்கிறாரு. சவுதி அரேபியா கொஞ்சம் பிடியா நிக்கிறதுனால இவங்க ஒழுங்கா இருந்துட்டாங்கன்னா மிச்சம் எல்லாருமே நிற்பாங்க.
இருக்கிறாங்க, அவங்க பிடியாணிக்கிறாங்க, அதனால தான் மற்ற அத்தனை பேரும் இழுபட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அப்துல் ஃபத்தா சிசியும் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். நிலைமை இப்படி இருக்கிற போது சிரியாவில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, எல்லாருக்கும் நினைவு இருக்கும். சிரியாவில் அசாத் வெளியேற்றப்பட்டு புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது, புதிய பிரதமர் உருவாக்கப்பட்டார். அதனுடைய புதிய ஜனாதிபதியாக கிளர்ச்சி படையினுடைய தளபதியாக செயல்பட்ட அகமது அல் ஷாரா தான் தற்போது செயல்பட்டு வருகிறார். அரபு நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, ஆதரவை திரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அகமது அல் ஷாரா இந்த கொடியை கூட பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இது ஏற்கனவே இருந்த சிரியாவினுடைய கொடி கிடையாது. அகமது அல் ஷாராவினுடைய புரட்சி படையினுடைய கொடி தான் தற்போது சிரியாவினுடைய கொடியாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் காசா தொடர்பாக எந்த கருத்துக்களையுமே சிரியா சொல்லாமல் இருந்து வந்தது. திடீரென்று அகமது அல் ஷாரா மிக தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டடான இன்னொரு விஷயமாக இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசா பற்றிய டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் மிக கடுமையான குற்றம், அது தோல்வி அடையும், அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அகமது அல் ஷாராவும் இன்றைக்கு வெளிப்படையாக பேசியிருக்கிறார். எந்த ஒரு சக்தியாலும் காசாவினுடைய மக்களை அவர்களுடைய மண்ணிலிருந்து விரட்ட முடியாது என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன் என்கிறார் அகமது அல் ஷாரா. அது மட்டுமல்லாமல் பல நாடுகள் இதற்கு முன்பதாக இதை செய்வதற்கு முன்வந்தன, அவை அத்தனையும் தோல்வி அடைந்திருக்கிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக இஸ்ரேல் இதைத்தான் செய்வதற்கு யுத்தமே செய்தது, அதிலும் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீன காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றுறதுங்கிறது பேசுறதுக்கு வேணும்னா அழகா இருக்கும், நடைமுறை சாத்தியமற்றது, பாலஸ்தீன மக்களை நீங்க வெல்ல முடியாது என்கிற அழுத்தமான கருத்தை சொல்லி இருக்கிறவர் 80 ஆண்டுகளுக்கு மேலான இந்த சண்டையை பொறுத்தவரையில் அவர்களை வெளியேற்றுவதற்கு நடந்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் தான் முடிந்திருக்கின்றன. வெளியேறியவர்கள் கூட தற்போது கவலையோடு இருக்கிறார்கள். நாங்கள் ஏன் காசாவை விட்டு வெளியேறினோம் என்று சொல்லி சிரியாவில் இருப்பவர்கள், லெபனானில் இருக்கிறவங்க, ஜோர்தானில் இருக்கிறவங்க, ஈஜிப்டில் இருக்கிறவங்க, கத்தாரில் இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு தலைமுறையும் காசாவில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாலஸ்தீனிய பாடம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய நிலத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது. அது அனைத்து நாடுகளில் உள்ள மக்களை விட, அந்தந்த நாடுகள் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்றை விட பாலஸ்தீன மக்கள் தங்கள் நாட்டின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று அதிகமானது. இப்பொழுது இருக்கிற புதிய தலைமுறையும் எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும் என்கிற பற்றோடு இருக்கிறார்கள். எனவே ஒரு காலம் நீங்க இதை சக்சஸ் பண்ண முடியாது என்கிற கருத்துக்களை இன்றைக்கு அவரும் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் 110க்கும் மேற்பட்ட உலகளாவிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை மொத்தமாக புறக்கணிப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இப்படியான நிலையில தான் அந்த துரோகம் என்கிற ஒரு வார்த்தை நமக்கெல்லாம் தமிழ்ல தெரியும்ல. இந்த துரோகம்ங்கிற வார்த்தைக்கு ஒற்றை கருத்து என்கிற ஒன்றை தேடி நம்ம சொல்லி சொன்னா எது ரிலேட்டடாக வரும் தேடினா துரோகத்துக்கு பல ரிலேட்டட் சொற்கள் வரும். ஒரு மனிதனை நீங்க ரிலேட்டட் ஆக்க போனா இந்த மனிதனை நம்ம ரிலேட்டட் ஆக்கலாம். யாருன்னு சொன்னா பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதி என்று சொல்லி நாடே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு நகராட்சி அல்லது மாநகராட்சியை விட பவர் குறைந்த ஒரு பவரில் இருந்துக்கிட்டு நான் தான் ஜனாதிபதினு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய PA என்கிற பாலஸ்டைன் அத்தாரிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த PA பாலஸ்டைன் அத்தாரிட்டி என்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு சென்னை மாநகராட்சி அளவுக்கு கூட கிடையாது, சென்னை மாநகராட்சியினுடைய பலம் கூட கிடையாது, கொழும்பு நகரசபையினுடைய பலம் கூட அவங்களுக்கு கிடையாது. கொழும்பு நகரசபையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கொழும்பு நகர சபைக்கு இருக்கக்கூடிய பவர் கூட இவங்களுக்கு உண்மையிலே கிடையாது. இருக்கிற அந்த பவரை பயன்படுத்திக்கிட்டு என்ன கூத்தெல்லாம் போடுறாருன்னா இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார். என்னன்னா, யாராவது பாலஸ்தீனத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது, என்ன சட்டம்னு சொன்னா யாரையாவது இஸ்ரேல் கைது செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா அவர்களுடைய குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடை பாலஸ்தீன அதிகார சபை கொடுக்க வேண்டும். பிடிச்சிட்டு போயிட்டாங்க, குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை, இவங்க பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவி செய்யணும் என்கிற ஒரு கட்டுப்பாட்டு சட்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் பிடிச்சிக்கிட்டு போனவங்க மௌத்தா போயிட்டாங்க, ஜனாசாவாகத்தான் வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மேலதிகமாக உதவி செய்ய வேண்டும் என்கிற திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்கள் அத்தனையையும் இன்றைக்கு ஒரு கையெழுத்திலே ரத்து செய்திருக்கிறார் மஹமூது அப்பாஸ். அதாவது அமெரிக்கா 2018 காங்கிரஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்படியான இந்த சட்டத்தை பாலஸ்டைன் அத்தாரிட்டி ரத்து செய்யலன்னு சொன்னா இஸ்ரேல் கைது செய்கிறவர்கள், இஸ்ரேலால் கொல்லப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வது என்கிற திட்டத்தை ரத்து செய்யலன்னு சொன்னா நாங்க எந்த உதவியும் உங்களுக்கு பண்ண மாட்டோம். 2018 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. 2018 அந்த சட்டம் கொண்டு வந்தது
இருக்கிறதுனால அமெரிக்கா தர்ற காசு எங்களுக்கு வேணும், அதனால நாங்கள் இதை கேன்சல் பண்ணுறோம்னு 2025 இன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்கிறாரு. சரி, 2018 இது வரைக்கும் எப்படி காசு போனது? அரபு நாடுகள் தானே கொடுக்குறாங்க, இனிமேலும் கொடுப்பாங்கல்ல. அதை யோசிக்காம துரோகத்தின் மறுபெயராக இருக்கக்கூடிய மொத்த உருவமாக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் இன்றைக்கு இப்படியான ஒரு துரோகத்தையும் செய்திருக்கிறார் என்கிற நிலையில் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக மீண்டும் ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதே மாதிரி நமக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஏன் யமனை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, ஹூதிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஹூதிகள் கொஞ்ச நாள் ஓய்வில் இருந்தாங்க, இன்னைக்கு திரும்ப களத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஹூதிகளுடைய தலைவர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஹாஸ்டேஜஸ்களை விடுதலை செய்வதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நீங்க ஹாஸ்டேஜஸ்களை விடுதலை செய்யலன்னு சொன்னா தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அவர்கள் தாக்குதலை காசா மீது தொடர்ந்தால் உடனடியாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவோம், செங்கடலில் வரக்கூடிய அனைத்து கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று இன்றைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். எங்களுக்கு வருகிற இழப்பு எங்களுக்கு பெரியது அல்ல, ஆனால் பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் எப்போதும் நிற்போம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே இவைகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகள் மட்டுமல்ல, சர்வதேச இஸ்லாமிய உலக செய்திகளும் இலங்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளையும் உடனுக்குடன் துல்லியமாக உண்மையாக அறிந்து கொள்வதற்காக RasmyMSc நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலை இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் நம்மை பின்தொடர விரும்புகிற சகோதரர்கள் RasmyMSc என்கிற நம்முடைய லைக் பேஜில் நீங்கள் லைக் பண்ணிக்கொள்ளலாம். RasmyMSc என்கிற பெயரில் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே போன்று எக்ஸ் போன்ற வலைதளங்களிலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். நேரடியாக நம்மை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள விரும்புகிற சகோதரர் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான், எதற்காக சவுதி அரேபியா திடீரென்று பாலஸ்தீனம் மீது இவ்வளவு பாசத்தை அள்ளி வீசுகிறது என்பது. இந்த கேள்விக்கான மிக முக்கியமான பதிலடங்கிய ஒரு வீடியோவை தயார் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை நம்முடைய RasmyMSc நியூஸ் என்கிற இந்த சேனலில் அது வெளியாக இருக்கிறது. அதையும் எதிர்பார்த்து காத்திருங்கள். வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.